இதுக்கு மேலேயே இந்த முத்துவேல் வந்துட்டு சக்திவேலையும் குமாரையும் நம்பாம அவரே சுயமா யோசிச்சு முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜியை எப்படியோ கஷ்டப்பட்டு பாண்டியன் கிட்ட பெர்மிஷன் வாங்கி இப்பதான் டியூஷன் எடுக்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. டியூஷன் எடுக்க போன முத நாளே வந்துட்டு சக்திவேல் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு. ராஜியை கூப்பிட்டுக்கிட்டு கதிர் வந்து சைக்கிள்ல டியூஷன் கிளம்புறப்ப யாரையோ சொல்ற மாதிரி சக்திவேல் வந்து ராஜியை பார்த்து எங்க வீட்டு பிள்ளைக்கு நான் எப்படி இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு அது ஓட்ட சைக்கிள்ல போய் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கதிரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி யாரையோ சொல்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. கதிர் வந்துட்டு ராஜி கிட்ட எதுவுமே சொல்லாம வா ராஜி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா ராஜினால சக்திவேல் பேசுனதை பொறுத்துக்க முடியாம நீ வெயிட் பண்ண கதிர நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே தைரியமா போய் சக்திவேல் கிட்ட ஏதாவது பேசணும்னா என் மூஞ்சிக்கு முன்னாடி தைரியமா பேசுங்க, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு பயமா இருக்கா, யாரையோ சொல்ற மாதிரி ஏன் இன்டைரக்டா சொல்றீங்க, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து நேரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாம சக்திவேல் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் ராஜியும் இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா, உங்ககிட்ட மாட்டினேல டியூஷன் எடுக்க போய் அதே வீட்டுக்கு எங்க மாமனாரோட பெர்மிஷனோட டியூஷன் எடுக்க போறேன், இதுக்கப்புறம் நீங்க என்ன எப்படி அசிங்கப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேள்வி கேட்கறாங்க. என்ன டியூஷன் எடுக்க போனா ஒரு 2000 ரூபாய் கிடைக்குமா, அது ஒரு காசுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் என்னமோ ரொம்ப சுயமா சம்பாதிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதனால டென்ஷன் ஆகிற ராஜி வந்து சக்திவேல் கிட்ட 2000மோ 3000மோ ஆனா நான் உழைச்சுதான் சாப்பிடுறேன், உங்களை மாதிரி மத்தவங்களோட உழைப்பை திருடி நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல பயங்கரமா நோஸ் கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால டென்ஷன் ஆகிற சக்திவேல் வந்து கோவத்தை யார் மேல காட்டுன்னு தெரியாம கோவத்தோட வீட்டுக்குள்ள போற சக்திவேல் வந்து உங்க பொண்ணு ராஜி திருந்துற மாதிரியே கிடையாதுனே, மறுபடியும் நம்ம குடும்ப மானத்தை வாங்க போகுது, ஏற்கனவே டியூஷன் எடுக்க போய் நம்ம கிட்ட வேலை பார்க்குற வீட்டுக்கு டியூஷன் எடுக்க போய் சுத்தி இருக்கவங்க முன்னாடி நம்ம மானத்தை வாங்கினதெல்லாம் பத்தாம இப்ப மறுபடியும் டியூஷன் எடுக்க போகுதாமா, அதுக்கு அவங்க மாமனார் வேற பெர்மிஷன் கொடுத்துட்டாராம், அதை ரொம்ப சந்தோஷமா தைரியமா வந்து என்கிட்டக்கே சொல்லி என்னைய அசிங்கப்படுத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கோவத்தை எல்லாத்தையுமே திருப்பி முத்துவேல் கிட்ட கொட்டிக்கிட்டு இருக்காரு. சக்திவேல பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த முத்துவேல் வந்து ஒரு கட்டத்துல பொறுமையை இழந்து போது சக்தி இதுக்கு மேல எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பலரும் கண்ணத்திலே அரைஞ்சிடறாரு. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சக்திவேல் குமாரும் ரொம்பவே சாக்காயிடுறாங்க. ராஜி தப்பு பண்ணிருச்சுதான் நான் இல்லைன்னா சொல்லல, அது முடிஞ்சு போன கதை, அது எதுக்கு நீ தொடர்ச்சியா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிற, நான் தான் எப்பவோ சொல்லிட்டேன் ராஜி என்னோட பொண்ணே கிடையாது, அது வேற யாரும் அப்படின்னு. அப்படி இருக்கிறப்ப ராஜி என்ன பண்ணா உனக்கு என்ன, நீ எதுக்கு தேவையில்லாம அவங்க விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு அதை கொண்டு என்கிட்ட கொட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து இருக்கிற டென்ஷன் எல்லாத்தையுமே சக்திவேல் மேல கொட்டிடுறாரு. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு வீட்டுல அமைதியா இருக்கிறதுனா இரு, இதுக்கப்புறம் மறுபடியும் ராஜி அதை பண்ணுச்சு ராஜி இதை பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, மறுபடியும் இதே வேலையை பார்த்தனா நீயும் குமார் இந்த வீட்லயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து பயங்கர கோபத்தோட சக்திவேலையும் குமாரையும் திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இத்தனை நாளா உன் பேச்ச உங்க அண்ணன் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு அவனே பத்தியா எப்படி மாறிட்டான் அப்படின்னு, இதுக்கப்புறமா கொஞ்சமா திருந்த பாருடா இல்லனா உன் வாழ்க்கையே வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலோட அம்மாவுமே வந்து சக்திவேலுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்ல இருக்க எல்லாரோட சப்போர்ட்டுமே வந்து ராஜிக்கும் ராஜியோட குடும்பத்துக்கு மட்டும் தான் இருக்குங்கிறது சக்திவேலுக்கும் குமாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருது. வீட்ல இருக்க எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டதால என்ன பண்றதுன்னு தெரியாம சக்திவேலும் குமாரும் வீட்ல இருந்து கோமா கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் டியூஷனுக்கு போயிட்டு வர்றப்ப ராஜி வந்து அவங்களை ஏமாத்தி நகை பணத்தை எடுத்துட்டு போனா கண்ணனை பாத்துறாங்க. கொஞ்சம் கூட தாமதிக்காம இந்த விஷயத்தை கதிர்கிட்ட போன் பண்ணி சொல்லி கதிரையுமே அந்த இடத்துக்கு வர வச்சு கண்ணனை வந்து கதிர் ராஜி சேர்ந்து பிடிச்சிடறாங்க. நீ நகை பணத்தை எடுத்துட்டு ஈஸியா என்னை ஏமாத்திட்டு போயிட்ட, நீ பண்ண வேலையால இன்னைக்கு காலையில வரைக்கும் கூட எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீ பண்ண தப்பு எல்லாமே கதிர் மேல திரும்பிருச்சு, கதிர் தான் வந்து அந்த நகை பணத்தை எல்லாம் திருடிட்டு தான் சொல்லி எங்க வீட்டுக்காரங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா நீ தான் வந்து என்ன நடச்சுங்கிற உண்மையை எங்க வீட்டு ஆளுகிட்ட சொல்லணும், எனக்கு எங்க வீட்டு நகை பணமும் வேணும் அப்படி சொல்லி ராஜி வந்து ஒரே பிடிவாதமா நின்னுறாங்க. நான் அந்த நகை பணத்தை எதையுமே செலவு பண்ணல, அது எல்லாமே என்கிட்ட அப்படியே தான் இருக்கு, நான் எங்க வந்து சொல்லணுமோ சொல்லிடுறேன், அந்த நகை பணம் எனக்கு தேவையில்லை நான் கொடுத்துறேன் அப்படி சொல்லி கண்ணனுமே சொல்லிடுறாரு. ஆனா ராஜி இந்த உண்மையை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும் தெரிஞ்சு கதிர் வந்து ராஜி கிட்ட நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் ராஜி, இது முடிஞ்சு போன பிரச்சனை, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நீ மறுபடியும் வளர்க்க வேணாம், அது நமக்கு தான் பிரச்சனை ஆகும், அப்புறம் எல்லா உண்மையும் உங்க வீட்டுக்கு தெரியறது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிரும், அப்புறம் ஏன் இந்த உண்மையெல்லாம் மறைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா உன்ன மட்டும் இல்ல என்னையும் அம்மாவையுமே சும்மா விட மாட்டாரு, அது தேவையில்லாத பிரச்சனையா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரிமே வந்து ராஜி கிட்ட நிலைமையை புரிய வைக்க ட்ரை பண்றாரு. சரி ஓகே கதிர், கண்ணனால நம்ம குடும்பத்துல மறுபடியும் ஒரு பிரச்சனை வர வேண்டாம், ஆனா நம்ம கிட்ட இருந்து நகை பணத்தை திருடிட்டு போனது கண்ணன் தாங்கிற விஷயத்தை மட்டும் தான் நம்ம சொல்லிடுவோம், நகை பணமும் எங்க வீட்டுக்கு போயிருச்சுனாலே பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துரும், ஏன்னா வீட்டுல சித்தப்பா பிரச்சனை பண்றதுக்கு காரணமே இந்த நகை பணமும் மட்டும்தான், அதனால நம்ம கல்யாண டயத்துல கண்ணன் தான் வந்து நகை பணத்தை திருடிட்டு போயிட்டான், இப்ப அவனே கொண்டு வந்து நகை பணத்தை கொடுத்துட்டான், அதை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை நிப்பாட்டி அந்த நகை பணத்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி ராஜியுமே வந்து கதிரை கன்வின்ஸ் பண்ணி அவங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போனதும் முத்துவேலை பாக்குற ராஜி வந்து நான் பண்ணது எதையுமே நியாயப்படுத்த நான் இங்க வரல, உங்களோட நகை பணமும் என்கிட்ட இருந்துச்சு, அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன், அந்த நகை பணத்தை எடுத்துட்டு போனதெல்லாம் கண்ணன் தான், கண்ணன் கிட்ட தான் இவ்வளவு நாள் அந்த நகை பணமும் இருந்துச்சு, நீங்க நினைக்கிற மாதிரி கதிர் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, கதிர் வந்து என்கிட்ட இருந்து எந்த காசோ பணமோ எடுக்கவே கிடையாது, கண்ணன் தான் எங்ககிட்ட இருந்து நகை பணத்தை திருடிட்டு போனா அந்த நகை பணம் எல்லாமே இந்த பேக்ல தான் இருக்குது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து எல்லா நகை பணத்தையுமே வந்து முத்துவேல்ட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கோமா கிளம்பி போயிடுறாங்க. கதிர் ராஜியை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்கான், ராஜி தான் வந்து வீட்டுல இருந்த நகை பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போச்சு, இந்த பிரச்சனைக்கும் கண்ணனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ராஜியோட நகை பணமும் எப்படி கண்ணன் கைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி முத்துவேலுமே குழம்பி போய் தான் இருக்காரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில முத்துவேல் வந்து சக்திவேல் கிட்ட நீ இவ்வளவு நாளா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தே நம்ம வீட்டு நகை பணத்தை ராஜி எடுத்துட்டு போயிருச்சுன்னு சொல்லி அந்த நகை பணமும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, ராஜி எடுத்துட்டு போன நகை பணத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருச்சு, இதுக்கு மேல ராஜியை திட்டுறதுக்கோ ராஜியை பத்தி பேசுறதுக்கோ நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது, தயவு
செய்து இனிமேல் ராஜி விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லி முத்துவேல் வந்து கண்டிஷனா சக்திவேல் கிட்ட சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் முத்துவேல் வந்துட்டு இந்த கண்ணனை பிடிச்சு விசாரிச்சோம்னா இந்த ராஜி கதிரி கடையில என்ன நடந்துச்சு, இந்த நகை பணம் எப்படி கண்ணன் கைக்கு போச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதனால கூடிய சீக்கிரமே கண்ணனை பிடிச்சு என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக முத்துவேலுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே முத்துவேலுக்கு வந்துட்டு கண்ணன் தான் ராஜி ஏமாத்திருக்காங்கிற விஷயமும் தெரிஞ்சு கதிர் மேல எந்த தப்புமே கிடையாது, பாண்டியன் வீட்டாளுங்க எந்த அளவுக்கு ராஜியை நல்லா பாத்துக்கிறாங்கிற உண்மையும் முத்துவேலுக்கு தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.